அடுத்த பாடலாக சக்தி கொண்டு. பாரதியாரின் சக்தி கொண்டு துர்க்கையின் வீரமும் லக்ஷ்மியின் வனமும் சரஸ்வதியின் ஞானமும் ஒன்றான வடிவமாய் அவதரித்த பராசக்தியின் ஆனந்த கூத்தினை இந்த பாடலில் பாரதி பாடியுள்ளார். சக்தியானவள் நம்முள் தோன்றி நம் மனதில் தோன்றும் தீய எண்ணங்களை கழிக்க வந்தவள். அவளின் அருள் வேண்டி மக்களின் நலனுக்காக பாரதி பாடிய சக்தி கூத்து சிவசக்தி ராகத்தில் ஆதிதாளத்தில்.
அகத்தகத்தகத்திலே உள்நின்றாய்
நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சங்கர ஸ்ரீகிரி. சிற்சபையில் பூதகணங்களுடன் பிருங்கி முனிவரின் இசைக்கு வாத்தியங்கள் முழங்க தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஆனந்த தாண்டவமாடி காட்சி தந்து அருள் புரிந்த சிவபெருமானை திரு சுவாதி திருநாள் இந்த பாடலில் வர்ணித்துள்ளார். சங்கர ஸ்ரீகிரி கிருதி அம்சானந்தி ராகத்தில் ஆதிதாளம். शंकर श्री नाथ प्रभु शंकर श्री नाथ प्रभु शंकर श्री नाथ प्रभु
அடுத்த பாடலாக மழை. வறண்ட வெயில் காலத்திற்கு பிறகு வரும் முதல் மழையில் ஆடியும் பாடியும் கொண்டாடும்
உயிரினங்களின் மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை பாரதியின் வரிகளின் மூலம் நாம் காண உள்ளோம். மழை ராகமாலிகையில் ஆதிதாளத்தில். கடல்
கிரியாய் அதை எங்களிடம் வந்ததடா கவிவீரா. புகழ்வது தம்பி கலை ஆயிரம் தூக்கிய சேரமின்றே குதி குதித்திடுகிறார் திசைதற்கு குதித்திடு வானத்து தேவர் சென்று குதித்திடுகிறார் சென்று குதித்திடுகிறார் என்ன தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் காலத்தின் கூத்தினை கண்முன்பு கண்டோம் நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக நிருத்த அங்ககாரம். பிரபலமாக தில்லானா என்று அழைக்கப்படும் நிருத்த அங்ககாரம் அழகான அங்க அசைவுகளையும் அடவுகளையும் கோர்வையாகவும் மலர் மாலையாகவும் கொண்டுள்ள நிறுத்த வகையை சேர்ந்த ஒரு கலை வடிவமாகும். நிருத்த அங்ககாரம் குந்தளவராணி ராகத்தில் ஆதிதாளத்தில். Thank you.
தக தும்